செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் ஏற்படும். இது சாதாரண கிரகணம் அல்ல. சில 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் மிகவும் அரிதான சக்தி வாய்ந்த கிரகணம் இது. ஆனால் இந்த கிரகணத்தால் ஏற்படும் சுப பலன்கள், அதிர்ஷ்ட யோகங்கள் சில ராசிகளின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இந்த முழு சந்திர கிரகணத்தால் சில ராசிகளுக்கு அகாண்ட ராஜயோகம் ஏற்படப் போகிறது. இந்த யோகத்தால் குறிப்பாக 14 ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. அவர்கள் எதைத் தொட்டாலும் அது பொன்னாகும். அவர்களின் வீட்டில் மகாலட்சுமி தாண்டவமாடுவாள். கோடிக்கணக்கான செல்வங்கள் அவர்களுக்கு சொந்தமாகப் போகின்றன. அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார்? சுப பலன்கள் ஏற்படப் போகின்றனவா என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணம் இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் ஆகும். இதற்கு முன் ஏற்பட்ட ஒரு சூரிய கிரகணம் மற்றும் ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாததால் அவற்றின் தாக்கம் நம் மீது இல்லை. ஆனால் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். இது மிகவும் பயங்கரமான கிரகணம் என்றும் இதற்கு பிறகு உலகில் பல விசித்திரங்கள், அரசாங்க மாற்றங்கள் மற்றும் புதிய மாற்றங்கள் வரும் என்றும் பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த சந்திர கிரகணம் 12 ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சிலருக்கு அசுப பலன்களையும் சிலருக்கு மத்தீம பலன்களையும் தரும். இந்த கிரகணம் கும்ப ராசியில் ஏற்படுகிறது. இது ராகு கிரஸ்த சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் கும்ப ராசியில் ஏற்படுவது சாதாரண விஷயமல்ல. இதன் விளைவாக 4 ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. பொதுவாக சந்திர கிரகணம் ஏற்பட்ட 15 நாட்களுக்குப் பிறகு சூரிய கிரகணம் ஏற்படும். எந்த கிரகணம் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் 40 நாட்கள் வரை இருக்கும். இந்த 40 நாட்கள் 4 ராசிக்காரர்களுக்கு எதிலும் பின்னடைவு இருக்காது. எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றிகளை காண்பார்கள். அப்படியானால் அந்த 4 ராசிக்காரர்கள் யார்? இந்த கிரகணத்தால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தன்றும் கிரகணத்திற்கு பிறகும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, முதலில் எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும். மேலும் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். விஷயத்திற்கு வந்தால், சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமி சூரிய ஒளியை சந்திரன் மீது படாமல் தடுக்கிறது. அப்போது சந்திரன் தெரியாது. இது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர கிரகணம் எப்போதும் பௌர்ணமி அன்று நிகழும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி இரவு 9:58 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி காலை 1:26 வரை இருக்கும். இந்த சந்திர கிரகணம் மொத்தம் 3:38 மணி நேரம் இருக்கும். அதனால் இதை மிகப்பெரிய சந்திர கிரகணம் என்று கூறினார்கள். சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்திற்கு முன் சூதக காலம் தொடங்கும். செப்டம்பர் 7 மதியம் 12:19 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8 அதிகாலை 1:36 மணிக்கு சந்திர கிரகணம் முடிவடைவதால் சூதக காலமும் முடிவடைகிறது. இந்த நேரத்தில் மந்திரங்கள் உச்சரிப்பது, ஞான தர்மங்களை செய்வதன் மூலம் கோடி பிறவிகளின் புண்ணிய பலன் கிடைக்கும். இனி முக்கிய விஷயத்திற்கு வருவோம். சந்திர கிரகணத்தால் அகண்ட ராஜயோகம் பெறப்போகும் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 7 முழு சந்திர கிரகணம் ஒரு வரம் போன்றது. அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த நஷ்டங்கள், சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் இந்த ஒரு கிரகணத்தால் நீங்கிவிடும். உங்கள் தசை மாறிவிடும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு திரும்ப முடியாத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. எங்கிருந்தோ தெரியாத பணம் வந்து இவர்களின் கருவூலத்தை நிரப்பிவிடும். உங்களுக்கு நீண்ட காலமாக விற்காத நிலங்கள் அல்லது சொத்துக்கள் இருந்தால் இப்போது மிக எளிதாக எதிர்பார்த்த விலைக்கு விற்கப்படும். நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ள சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் வரும். புதிய வணிகங்களை தொடங்க இது மிகவும் சாதகமான நேரம். நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அது பணமழையை பொழியும். வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளை கேட்பார்கள். உயரதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் பணிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்து சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். வேலையில்லாதவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் நல்ல வேலை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை
வீட்டில் முழுமையான அமைதியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் குறைந்து அந்நியோன்யம் அதிகரிக்கும். இந்த பட்டியலில் இரண்டாவது அதிர்ஷ்ட ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு முழு சந்திர கிரகணத்தால் அபரிமிதமான செல்வம், புகழ் மற்றும் கௌரவம் கிடைக்கப் போகிறது. இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொன்னான அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக இவர்கள் எதிர்பாராத உயரத்தை எட்டுவார்கள். லாட்டரிகள், பங்குச் சந்தைகள் போன்றவற்றில் முதலீடு செய்தால் பெரும் லாபம் கிடைக்கும். இவர்களுக்கு கோடிக்கணக்கான புதையல் கிடைத்தது போன்ற மகிழ்ச்சி உண்டாகும். கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு அந்த கடன்கள் அனைத்தும் தீர்ந்து பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும். புதிய வீடு வாங்கவோ, புதிய கார் வாங்கவோ அல்லது ஏதேனும் மதிப்புமிக்க பொருளை வாங்கவோ இந்த நேரத்தில் கிரகங்கள் அவர்களுக்கு முழுமையாக அனுகூலமாக இருக்கும். வணிகத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களின் வணிகம் 3 பூக்கள் 6 காய்களாக வளர்ச்சி அடையும். புதிய கூட்டாண்மைகள் உருவாகும். அதன் காரணமாக வணிகம் மேலும் விரிவடையும். ஊழியர்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கும். அவர்களின் திறமைக்கும் கடின உழைப்புக்கும் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். உயர்ந்த நிலையை அடைவார்கள். வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கும். பாதை சுலபமாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்றாவது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சந்திர கிரகணம் ஒரு அற்புதமான யோகத்தை கொண்டு வரப்போகிறது. இவர்களின் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி ஒளி பரவப் போகிறது. அதிர்ஷ்டம் இவர்களின் கதவை தட்டப்போகிறது. பொருளாதார ரீதியாக இவர்கள் எதிர்பாராத வெற்றிகளை அடைவார்கள். இவர்களுக்கு வரவேண்டிய பழைய கடன்கள், பணம் அனைத்தும் எதிர்பாராத விதமாக கைக்கு வரும். பூமி தொடர்பான விவகாரங்களில் லாபம் பெறுவீர்கள். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற உங்கள் கனவு இந்த நேரத்தில் நிறைவேறும். வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் புதிய உச்சங்களை அடைவார்கள். புதிய சிந்தனைகளுடன் வியாபாரத்தை வளர்த்து அபரிமிதமான லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களின் செயல்திறனுக்காக பாராட்டுகள் கிடைக்கும். மேலும் உயர் அதிகாரிகள் அவர்களை மிகவும் பாராட்டுவார்கள். இது அவர்களுக்கு பதவி உயர்வுகள், இன்கிரிமெண்ட்களை கொண்டு வரும். வேலையில்லா இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வீட்டில் அமைதியான மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு மேலும் வலுப்பெறும். குழந்தைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். அவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு துறைகளில் சிறந்த வெற்றிகளை பெறுவார்கள். சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். இறுதியாக இந்த முழு சந்திர கிரகணத்தால் கோடிக்கணக்கான செல்வத்தை பெறப்போகும் நான்காவது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் அபரிமிதமான ராஜயோகத்தை அளிக்கும். இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வெள்ளம் போல் பொங்கி வரப்போகிறது. இவர்கள் இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு மீண்டும் இல்லாத காலம் வரப்போகிறது. இவர்கள் எதிர்பார்த்த வழிகளில் இருந்து பணத்தை பெறுவார்கள். பரம்பரை சொத்துக்கள் அல்லது பணம் எந்த நேரத்தில் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவோ அபரிமிதமான பண லாபம் இருக்கும். வியாபாரிகளுக்கு அவர்களின் வியாபாரம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விரிவடைய வாய்ப்புள்ளது. புதிய ஒப்பந்தங்களைச் செய்து லாப பாதையில் செல்வார்கள். ஊழியர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதுடன் உயர் பதவிகளும் கிடைக்கும். அவர்களின் பணிக்கு சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்களுக்கு இது மிகவும் நல்ல நேரம். அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்குச் செல்ல விரும்பினால் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல வம்சத்தை உருவாக்குவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வீட்டில் சுப காரியங்கள், கொண்டாட்டங்கள் நடைபெறும். ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் மிகவும் உயர்வடைவீர்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி வரவிருக்கும் முழு சந்திர கிரகணம் மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மறக்க முடியாத யோகத்தை கொண்டு வரும். இவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி சுக சந்தோஷங்களும் ஐஸ்வர்யமும் பெருகும். இவர்களுக்கு கோடிக்கணக்கான புதையல் கிடைத்ததைப் போன்ற அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் கிரகணம் பிடிக்கும் முன், கிரகணம் முடிந்த பிறகு, அதாவது செப்டம்பர் 8 அன்று சில வேலைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
கிரகணம் முடிந்த பிறகு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் கிரகண தோஷம் நீங்கும். பௌர்ணமியுடன் வரும் இந்த சந்திர கிரகணத்தன்று ஒவ்வொருவரும் கிரகண விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முற்காலத்தில் நமது மகரிஷிகள் கிரகண காலத்தில் ஏற்படும் தோஷங்களை உணர்ந்து மனித குலத்தின் நன்மைக்காக கிரகண விதிகளை உருவாக்கினர். அவர்கள் குறிப்பிட்டது போலவே முற்காலத்திலிருந்தே நமது பெரியவர்கள் விதிகளை பின்பற்றி வருகின்றனர். கிரகண காலத்தில் வெளிப்படும் விஷ வாயுக்களால் உணவுப் பொருட்கள் விஷமாக மாறும் என்றும், கிரகண காலத்தில் உணவு உட்கொள்வது அல்லது வயிற்றில் உணவு இருப்பது நல்லதல்ல என்றும் நமது மகரிஷிகள் மனிதகுலத்திற்கு தெரிவித்தனர். அதனால்தான் இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்னும் 6 மணி நேரத்திற்கு பிறகும் உணவு உண்ணக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், கிரகண நேரத்தில் உணவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விதிகள் அனைத்தையும் மீறி யாராவது உணவு உண்டால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் செரிமான நோய்கள் வரும். அது மட்டுமின்றி கிரகண நேரத்தில் உணவு உண்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அந்த மகரிஷிகளே மனித குலத்திற்கு தெரிவித்தார்கள். ஆகவே கிரகண நேரத்தில் யாரும் உணவு உண்ண வேண்டாம். அதேபோல் கிரகணத்தின் போது மீதமுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் சமைத்த காய்கறிகள் மீது தர்ப்பை அல்லது துளசி இலைகளை வைக்க வேண்டும். அதேபோல் கிரகணத்தின் போது வீட்டின் மீது தர்ப்பையை வைப்பதால் கிரகணத்தின் போது வெளியாகும் நச்சு வாயுக்களின் தாக்கம் நம் வீட்டின் மீது குறையும். ஏனெனில் தர்ப்பைக்கு கதிர்வீச்சு சக்தியை செயலிழக்கச் செய்யும் குணம் உள்ளது. இது தர்ப்பைக்கு இயற்கை அளித்த வரம். தர்ப்பையை அந்தந்த பொருட்களின் மீது வைப்பதால் கிரகணத்தின் போது வெளியாகும் கதிர்களை திருப்பி அனுப்பும். இது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அறிந்த விஷயம். சந்திர கிரகணத்தின் போது இயற்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. சில நச்சு வாயுக்கள் உருவாகின்றன. அந்த நச்சு வாயுக்கள் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதிக்கின்றன. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மீது ஒரு விசித்திரமான விளைவை ஏற்படுத்துகின்றன. அதன் காரணமாக பல தீய விளைவுகள் ஏற்படுகின்றன. அதனால்தான் இன்று சமைத்த உணவுப் பொருட்கள் விஷமாக மாறும். கிரகணத்தின் போது உங்கள் வயிற்றில் உணவு இருந்தால் அதுவும் விஷமாக மாறும். அதனால்தான் அந்த மகரிஷிகள் கிரகணத்தின் போது எதுவும் சாப்பிடாமல் வயிற்றை காலியாக வைத்துக்கொண்டு தெய்வநாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். இந்த கிரகணம் நள்ளிரவில் ஏற்பட்டாலும் விழித்திருந்து தெய்வநாமத்தை உச்சரித்தால் நல்ல சுப பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் ஜபங்கள் மற்றும் பாராயணங்கள் நல்ல சக்தியை பெறும். கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரை சந்திர கிரகணத்தின் போது விலங்குகள், தாவரங்கள், பறவைகளில் வளர்ச்சியில் மாற்றங்கள் வரும். கிரகணத்தின் போது அவற்றின் வளர்ச்சியில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். சாதாரண முறையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். வளர்ச்சி தொடர்பான இந்த வேறுபாடு இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது அசையாமல் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். இல்லை, கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே சுற்றினால் கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியில் வேறுபாடுகள் ஏற்படும். கிரகண மொர்ரா வரும். அதாவது வாய் சரியாக இல்லாமல் இருப்பது, காது சரியாக இல்லாமல் இருப்பது, காதுகள் இல்லாமல் பிறப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். சில சமயங்களில் மண்டை ஓடு கூட சேராமல் குழந்தைகள் தனித்தனியாக பிறப்பார்கள். ஒரு கர்ப்பிணி பெண் தனது கர்ப்ப காலத்தில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத போது இது நிகழ்கிறது. சிலர் ஆபத்தை ஏன் எடுக்க வேண்டும் என்று நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த விதிகளை பின்பற்றுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக விதிகளை பின்பற்ற வேண்டும். சந்திரன் நீரின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அதனால்தான் சந்திர கிரகணத்தின் போது கடலில் அலைகள் உருவாகின்றன. அதே வரிசையில் நமது உடலில் உள்ள நீர் ஓட்டத்திலும் அலைகள் உருவாகின்றன. சாதாரண மனிதர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏனென்றால் உள்ளே அம்னியோடிக் திரவத்தில் கரு இருக்கும். அந்த அம்னியோடிக் திரவத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் குழந்தைக்கு சிரமம் அல்லவா? இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்த நமது மகரிஷிகள் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் அசையாமல் இருக்கச் சொன்னார்கள். ஏனென்றால் கர்ப்பத்தில் உள்ள கருவின் மீது இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும் என்பதால் அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே சுற்றாமல் வீட்டிலேயே ஒரு இடத்தில் அல்லது படுத்து இருக்க வேண்டும். சாதாரண மக்கள் கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் பட்டு ஸ்நானம் செய்து தியானத்திற்கு அமர்ந்தால் நல்லது. இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாது. அதேபோல் காய்கறிகளை வெட்டக்கூடாது. முந்தைய நாட்களில் அடுப்பில் விறகுகளை கூட வைக்க மாட்டார்கள்.
துணிகளை கூட பிழிய மாட்டார்கள். அதேபோல் இந்த கிரகணத்தின் போது உணவையும் உண்ணக்கூடாது. கிரகணத்தின் போது தாம்பத்தியம் நிஷித்தமானது. இந்த நேரத்தில் கணவன் மனைவி சேர்ந்தால் புழு போன்ற சந்தானம் உண்டாகும் என்று பெரியவர்கள் சொல்வதால் கிரகணத்தின் போது கணவன் மனைவி சேர்வது நிஷித்தமானது. அதேபோல் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த சந்திர கிரகணத்தின் போது பற்று விடுப்பு ஸ்நானங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லதல்ல. இந்த கிரகணத்தின் போது பயணங்கள் செய்ய வேண்டாம். கிரகணத்திற்குப் பிறகு, அதாவது மறுநாள் காலை மீதமுள்ள உணவுப் பொருட்கள் அனைத்தும், அதாவது கிரகணத்திற்கு முன் சமைத்து மீதமுள்ள உணவுப் பொருட்கள் இருக்கும் அல்லவா, அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் உண்ண வேண்டாம். அதேபோல் இந்த சந்திர கிரகணத்தின் போது நகங்களை வெட்டுவது, தலைமுடியை வெட்டுவது போன்ற செயல்களைச் செய்தால் பெரும் பாவம் வந்து சேரும். கிரகணத்தின் போது வீட்டில் பூஜை அறையில் கட்டாயம் தர்ப்பைகளை வைக்க வேண்டும். கிரகணத்திற்கு பிறகு, அதாவது மறுநாள் காலையில் அந்த தர்ப்பைகளை எடுத்து எறிந்துவிட்டு பூஜை அறையில் மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாகனங்களை கழுவி எலுமிச்சை பழங்களை கட்டுவதன் மூலம் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கும். அதேபோல் கிரகணத்தின் போது வீட்டில் சமைக்காத உணவுப் பொருட்கள், ஊறுகாய்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டின் மீது தர்பை அல்லது துளசி இலைகளை கட்டாயம் வைக்க வேண்டும். இவை சந்திர கிரகணத்தன்று பின்பற்ற வேண்டிய விதிகள்.